Hey hi friends, இன்னைக்கு வந்து என்ன பண்றோம்னா நம்ம வந்து நைட் வந்து கொள்ளு கஞ்சி குடிக்க போறோம். ஸோ வெயிட் கொஞ்சம் மதியம் வந்து கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டேன்னா ஸோ நைட் வந்து லைட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொள்ளு கஞ்சி பண்ண போறோம். நல்லா வந்து கொள்ளு நல்லா வறுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமா, நல்லா வறுத்துட்டு இது வந்து மிக்சியில உடைச்சிக்கணும். அம்மிக்கல் இருந்து அம்மிக்கல்ல உடைச்சிக்கலாம். அம்மிக்கல் நம்ம கிட்ட இல்ல, அதனால மிக்சியில உடைச்சி இது கழுவிக்கணும். கழுவிட்டு இருந்தா இது தூள் பண்ணி ஒன்னா பதி அடைச்சோம்னா இந்த பொடுகு மேல இருக்க அந்த தோல் எல்லாம் வந்துடும். நம்ம கிட்ட அம்மிக்கல் இல்லை, அதனால என்ன பண்ணலாம், மிக்சியில போட்டு ஒரு பல்முடல் வச்சு எடுத்தோம்னா கழுவுனோம்னா தோல் எல்லாம் வந்துடும். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. கொள்ளு பார்த்தீங்களா உப்பிக்கிச்சு. இதுதான் நல்லா பொரிஞ்சதுக்கு அடையாளம். நைட் வந்து நம்ம கொள்ளு சூப் குடிக்க போறோம். கொள்ளு கஞ்சி. கொள்ளு சூப்பு கஞ்சில ஒண்ணுதான் மம்மி, வேற கஞ்சி வேற. சரி விடு, கொள்ளு கஞ்சி குடிக்க போறோம் நைட்டு. நம்ம பார்க்கலாம் ஃபைனல் என்ன எப்படி இருக்குன்னு. அது ஆறுன வாட்டி தான் அது பண்ண முடியும். கொள்ளு காஞ்சிச்சு தானே. கொள்ளு வந்து வறுத்தாச்சு, வறுத்து ஆறிடுச்சு. இப்ப பாருங்க மிக்சில இப்படி போட்டு இங்க பாருங்க ஒரே காஞ்சிடுச்சு. இந்த கொள்ளு எங்க போய் காய், இங்க பாருங்க பல் மூச்சு. இப்படி ஒன்னா பதியா இது பண்ணிக்கணும். இதை வந்து கழுவுனோம்னா இந்த ஓடு இப்போ வந்து இப்படி ஒன்னா பதியா இப்படி உடச்சிக்கிட்டோமா மிக்சியில போட்டு. இப்போ இது வந்து கழுவுனீங்கன்னா பாருங்க நல்லா பொடுகு வந்துடும். தண்ணி ஊற்றி பாருங்க மேல எல்லாம் பொடுகு வந்துடும். தெரியுதுங்களா, மேல பொடுகெல்லாம் மேல மிதந்து வந்துருச்சுங்களா. அப்படி கை விட்டு கழுவுனோமா மேல எல்லாம் பொடுகெல்லாம் மிதந்து வந்துடும். பாருங்க இதை அப்படியே ஊத்திட வேண்டியதுதான் கீழே. இல்லை கல் மண்ணெல்லாம் இருக்கும்ல, நல்லா க்ளீன் பண்ணி தான் வறுத்துச்சு. 2-3 டைம் கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற பொடுகு எல்லாமே வந்துடும். இங்க பாருங்க. இந்த கை வச்சுலாம் பண்ண மாட்டேமா, கை வச்சு பண்ணாதான் தண்ணியை ஃபாஸ்ட்டாக போகுது. இல்லை போகும்போது பாரு அதெல்லாம் அப்படியே ஒரே ஒரு கலர்னா போதும். அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான் பொடு. இங்கே பாருங்க, குக்கரில் பருப்பு போட்டுக்கலாம். கொள்ளு பருப்பு இப்படி தான் எடுக்கணும். அடியில் எதோ மண்ணுக்குன்னு எதாக இருந்தால் கூட இப்படி நீங்கள் அலசினீங்கன்னா அடியில் அப்படியே நின்றுக்கு பாருங்கள். ஒன்று கூட இல்லை, க்ளீனாக இருக்குங்களா. பருப்பு நல்லா கழுவி தான் வச்சுருக்கு. இப்போ இதுக்கு வேண்டுற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி மூலம் கசிஸ்டன்ட் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கணும். தண்ணி வச்சு மிளகு ஜீரகம் எடுக்கணும். 2 மிளகு ஜீரகம், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. மிளகு ஜீரகம், வெங்காயம் அதெல்லாம் தேவையில்லையா? அதெல்லாம் எதுவுமே வேணாம். பூண்டு இருந்தா போடலாம், பூண்டு இல்லை, வேண்டாம். இது மட்டும் போட்டு. சவுண்டு போயிடுச்சு. கரண்டி எடு. கரண்டி பாருங்க இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தா பார்த்தீங்களா பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து அரிசி உடச்சி போட்டு வைக்கலாம், இப்படியே வைக்கலாம். பாருங்க கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நைட்டு எனக்கு டின்னர். ஓகே பாய். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் என்ன சமையல்னு.